Good morning everyone. So இன்னைக்கு பாத்தீங்கன்னா உங்களோட homework என்ன சரியா? So 21 students ஓட homework என்ன? 22 students ஓட homework என்ன? 23 students ஓட homework என்ன? So 21 students பாத்தீங்கன்னா நல்லா பாரு waves lesson ஓட second video நான் upload பண்ணிருக்கேன். நேத்து நைட் அது வந்திருக்கும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா wave lesson ஓட third video வந்துரும். waves lesson ஓட third video வந்துரும். அது இல்லாம ஒரு டெஸ்ட்க்கு வேற நான் சொல்லிருக்கேன். சோ அதுவும் நீ prepare பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். டெஸ்டோட சிலபஸ் prepare பண்ணிக்கிட்டே இரு. அதுக்கு அப்புறமேல் பார்த்தனா நம்ம பழைய டாபிக் வைஸ் அனாலிசிஸ் இருக்குல. டாபிக் வைஸ் அனாலிசிஸ்ல நம்ம வந்து கிராவிடேஷன் லெசன் இன்னும் பண்ணல. கரெக்ட்டா இல்லையா? சோ கிராவிடேஷன் லெசனை டாபிக் வைஸ் அனாலிசிஸ் பண்ணிரு. சோ சப்போஸ் கிராவிடேஷன் பண்ணிருக்கோம் அப்படினா எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லிரு. நம்ம நெக்ஸ்ட் லெசனுக்கு போயிரலாம். நோ ப்ராப்ளம். 22 ஸ்டூடண்ட்ஸ் ஓட வர்க் என்ன அப்படினு பார்த்தேனா டாபிக் வைஸ் அனாலிசிஸ்ல ஆமா சரியா நீயும் பண்ணு. டாப்லர் எஃபெக்ட்ல இருந்து கேட்ட क्वेश्चंस மட்டுமே. எனக்கு எல்லா क्वेश्चन தேவையில்லை. டாப்லர் எஃபெக்ட்ல கேட்ட क्वेश्चंसும் ஃபிரிக்ஷன் வந்து நாளைக்கு ஹோம்வொர்க் சரியா. சோ நாளைக்கு வந்து நம்ம சொல்லல அப்படினாலும் ஃபிரிக்ஷன்ல கேட்ட क्वेश्चंस எல்லாமே ஓகேயா. சோ இது வந்து நீ டாபிக் வைஸ் அனாலிசிஸ் பண்ணிக்கிட்டே இரு. அதே மாதிரி நிறைய பேர் என்ன சொல்றீங்க அப்படினா 12th போர்ஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. 12th போர்ஷன் 22 ஸ்டூடண்ட்ஸ் வந்து 12th போர்ஷன் ஸ்டார்ட். நான் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிருக்கேன், நீ பார்க்கவே இல்லையா? எலக்ட்ரோஸ்டாட்டிக் லெசன் 2-3 வீடியோ 4 வீடியோ அப்லோட் பண்ணிருக்கேன் ஓகேயா. சோ அத வந்து போய் பாத்துக்கோ. புரியுதா இல்லையா? சோ ஸ்டார்ட் பண்ணியாச்சு, நீ தான் இன்னும் பார்க்காம இருக்க. சோ தயவு செய்து வேணா அதுல பாத்துக்கோ. 23 ஸ்டூடண்ட்ஸ்க்காக ஹோம்வொர்க் நேத்து நான் வீடியோ அப்லோட் பண்ணிருப்பேன், அதோட ஹோம்வொர்க் சால்வ் பண்ணு. அதே மாதிரி பார்த்தனா தயவு செய்து ஒரு ஸ்டடி மெட்டீரியல் ஓகேயா. உனக்கு இப்போதைக்கு வந்து ஒரே ஒரு கம்பெனியோட ஸ்டடி மெட்டீரியல் ஆல்ரெடி ப்ரொவைட் பண்ணியிருக்கேன்ல, மெயின் குரூப்பில் அது அவைலபிளாக இருக்கும். மெயின் குரூப்பில் போயிட்டு ஃபிசிக்ஸ் மாடியூல் அப்படின்னு சர்ச் பண்ண உனக்கே வந்துடும் அந்த மாடியூல். அந்த மாடியூல் தயவுசெய்து வச்சுக்கோ ஓகே. மாடியூலை வச்சு தயவுசெய்து படிக்க ஆரம்பி சரியா. என்னென்ன புக்கு சொன்னாலும் புக்கில் வந்து தேவையான நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ப்ராப்ளம்ஸ் இருக்காது. ப்ளஸ் மாடியூல் வந்து ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அந்த ப்ராப்ளம்ஸ் போடுறப்ப தான் உனக்கு இந்த நீட் காம்படிட்டிவ் அப்ரோச் வரும். ஸோ புக்கில் பார்த்தீங்கன்னா டெரிவேஷன் பார்ட் இதெல்லாமே இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா லெக்சரில் நான் கவர் பண்ணிடுவேன். ஸோ ஆல்ரெடி வீடியோ நான் அப்லோட் பண்ணிக்க கரெக்டாக இந்த யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட் லெசனில் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ என் டிபிபி போட்டுக்கோ. ஸோ டிபிபி வந்து 10 கொஸ்டின் சார் 10 கொஸ்டின் போட 20 நிமிஷம் ஆகாது கரெக்ட். பட் வை ஐ எம் டூயிங் தட் ஜஸ்ட் ஃபார் ப்ராக்டிசிங். ஸோ அது இல்லாமல் உனக்கு இன்னும் கொஸ்டின்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னால் மாடியூல் அவைலபிளாக இருக்குது, அந்த மாடியூலில் போட்டுக்கோ. சப்போஸ் ஃபிசிக்ஸ் வாலோட மாடியூல் எனக்கு வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அதையும் நான் ஸ்கேன் பண்ணி உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருவேன். அதே மாதிரி யாராச்சும் எனக்கு ரிமைண்ட் மட்டும் பண்ணுங்க. ஃபிசிக்ஸ் வாலோட மாடியூல் வந்து கெமிஸ்ட்ரியும் பயாலஜியில் ஃபர்ஸ்ட் லெசன் அவைலபிள் பண்ணியிருக்கேன், பட் நான் இன்னும் கொடுக்கல உங்களுக்கு. ஸோ நான் அதையும் சீக்கிரமாக கொடுத்துறேன், பட் எனக்கு ஞாபகம் மட்டும் படுத்திடு ஓகே. ஸோ இதான் உங்கள் எல்லாருக்குமே ஹோம்வொர்க்கு. ஸோ நீங்களும் ரெடியாக இருந்துக்கிட்டே இருங்க சரியா. ஸோ நெக்ஸ்ட் என்ன லெசன் டெஸ்ட் எழுத போறீங்க அதையும் எனக்கு இன்னைக்கு சொல்லிடு ஓகே. நீ வந்து இன்னும் சொல்லாமல் இருக்க. ஸோ அதையும் எனக்கு சொல்லிடு என்ன லெசன் நீ டெஸ்ட் எழுத போகிறேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் அடுத்த கொஸ்டின் ரெடி பண்ணுவேன் ஓகே. ஸோ தேங்க்யூ.